காய்ஸ், இன்னைக்கு நம்ம தாய்லாண்டில் பேசப்படுற ஒரு அர்பன் லெஜெண்டான கிராஸூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராஸூ பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லா பேய்களையும் விட. இந்த கிராஸூ பேய் பார்த்தோம்னா காற்றுல மிதக்கும். அதுக்கு வெறும் ஹார்ட்டும் அதோட குடல் மட்டும்தான் இருக்கும். இந்த பேய் பார்த்தோம்னா நைட் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பேயாக சுற்றும். ஆனால் மார்னிங் டைமில் எல்லா மனுஷங்கள மாதிரியும் நார்மலாக தான் இருக்கும். இந்த கிராஸூ பேய் எப்போவுமே நைட் டைமில் ஆனால் அதோட உடம்புலேருந்து தலையை தனியாக பிரித்து எடுக்கும். தனியாக அந்த தலை பார்த்தோம்னா காற்றுலேயே மிதந்துட்டு போய் அங்கே யாருன்னா மனுஷங்களோ இல்லைன்னா விலங்குகளோ இருந்தால் அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். தாய்லாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா நைட் டைமில் ஆனால் அவங்க காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்துருவாங்களாம். எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த கிராஸூ பேய் முகத்தை துடைக்குமா அந்த குடிச்ச ரத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த கிராஸூ பேயை பற்றி நிறைய கதை இருக்குது. அதில் ஒன்று தான் அங்காரியன் இளவரசியோட கதை. ஒரு நாள் அங்காரியன் பகுதி மக்களுக்கும் சயாமஸ் பகுதி மக்களுக்கும் ஒரு பெரிய போரே நடக்குது. அதில் பார்த்தோம்னா அங்காரியன் நாடு தோற்று போயிடுது. அதனால் சயாமஸ் நாட்டோட இளவரசனை அங்காரியன் நாட்டு இளவரசிக்கு மேரேஜ் பண்ணி தராங்க. ஆனால் இது அங்காரியன் நாட்டு இளவரசிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க ஒரு போர் வீரன் மேலே ஆசை வச்சுருந்தாங்க. அந்த இளவரசிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட அந்த போர் வீரன் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட இளவரசன் பார்த்தோம்னா இளவரசியை உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தண்டனை தராங்க. இதுலேருந்து இந்த இளவரசி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூனியக்காரியை சந்திச்சிருக்காங்க. இந்த சூனியக்காரி பார்த்தோம்னா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உன் மேலே நெருப்பு வைக்கும் போது இந்த மந்திரத்தை உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இளவரசியும் அதை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மேஜிக் பார்த்தோம்னா ரொம்ப லேட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதுக்குள்ள அந்த இளவரசியோட பாதி உடம்பு கீழே ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. மீதி அவங்க தலையும் அவங்க உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகளும் மட்டும் காற்றுல மிதந்துட்டுருக்கு. அன்னிலேருந்து அந்த இளவரசி தான் நைட்டில் பார்த்தோம்னா ஒரு கிராஸுவாகவும் காலையில் பார்த்தோம்னா ஒரு அழகான பெண்மணியாகவும் உலாத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கிராஸுவோட எச்சிலோ இல்லைன்னா அதோட ரத்தமோ யார் மேலாவது பட்டுதுன்னா அவங்களும் கிராஸுவாக மாறிடுவாங்களாம். இந்த கிராஸுவை அழிக்கிறதுக்கான ஒரே வழி என்னென்னா அது அதோட உடம்பை விட்டு பிரியும் போது அதோட உடம்பை மோஸ்ட்டாக ஒளிச்சு வச்சுட்டு தான் பிரியும். அந்த உடம்பை கண்டுபிடிச்சி அந்த உடம்பை அழிச்சிடணும். அப்போது அந்த கிராஸுவும் கூட சேர்ந்தே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. அப்படியும் இல்லைன்னா அந்த கிராஸுவோட இதயத்தை பார்த்து கரெக்டாக குறி வச்சு சாகடிக்கணும். இன்னி வரைக்குமே தாய்லாந்து மக்களுக்கு இந்த கிராஸுவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். சில பேர் அதை உண்மையாக பார்த்ததாகவும் சொல்கிறாங்க.